சார் என்ன சார் முறைக்கிறீங்க? புரியல. எதுக்கு சார் முறைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவரே சார் முறைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சண்டைக்கு வர்ற மாதிரி நீங்க வரீங்க சார். சார் நான் சண்டைக்கு வரேன். நாங்க ஒரு இதை சாப்பிடுவோம், ஜாலியா டான்ஸ் ஆடுவோம், அதுக்கு தானே வந்திருக்கோம் நாங்க இங்க. ஜாலியா இருக்குங்க சார். எனக்கு எல்லாமே கஸ்டமர் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருக்கும். அது ஓகே சார். அது என்ன ஆக்டர், அதனால நீங்க விமல் சார் வந்திருக்காருந்தா போட்டோ எடுக்கிறோம், எங்களுக்கு பிடிக்கும். அவர் அந்த பாருங்க போட்டோ எடுக்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கும். நீங்க சொல்றத மரியாதை சொல்லுங்க. உங்களால அவர் மேல டென்ஷன் ஆக பார்த்தோம். இப்போ நான் என்னமோ இவர் தான் சொன்னார் நினைச்சேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. இதை ஃபுல்லா இவர் தான் சொன்னார், இவங்களே நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இப்போ கடைசியா உங்க மேல தப்பா இருக்குங்களா? யார் பேருங்க கெட்டு போவோம்? என் பேர் தான் கெடும். இப்போ பேசுறீங்க, நான் போய் சத்தம் போட அவங்க வர்றதே என்ஜாய் பண்ணது தான் வர்றாங்க. அந்த மாதிரி 1 லட்சம் ரூபா நான் செலவழிச்சிருக்கேன் சார். இங்க வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க, இங்க வர்றவங்க இளவட்ட பசங்க ஜாலியா இருக்க தான் வருவாங்க. அவங்கள போய் சந்தோஷம் ஜாலியா இருக்காத சத்தம் போடாதுன்னு சொன்னா தப்பு இல்லாது. அதெல்லாம் சொல்லாதீங்க இனிமேல் யார் வந்தாலும். எந்த ஆக்டரான சார்? ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், இந்த வரிசையில அடுத்து விமல் சார் வருவார். ஐயோ